அது சண்முக விட்டு பிரேக்கிங் நியூஸ் கேட்கத்தான் உன்னை நிப்பாட்டினேன். நான் அங்க வந்துட்டு போன பிறகு ஏதாவது சலசலப்பு நடந்துச்சா? என் மவ பரணி அமெரிக்கா போவதுக்கு ரெடி ஆயிட்டாளா? சிஸ்டர் தயாரா தான் இருக்காங்க. ஆனா அந்த சண்முகம் அவங்கள போக கூடாதுன்னு சொல்லிட்டார். என்னலே சொல்லுதே, போக கூடாதுன்னு சொன்னானா? இன்னமும் என் கூட இருக்கிறவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க, அவங்க நன்மைக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆச்சா போச்சா அன்னைக்கு மேடையில பக்கம் பக்கமா பேசிட்டு போனான். இல்ல அன்னைக்கு அந்த மேடையில பார்த்தல, இவ கூட நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு தானே சொன்னா. புருஷங்கார இவன் தான் இல்ல விடா பிடிச்சா நீ போயே ஆகணும்னு சொன்னா. இவன் அவளும் சரின்னு சொன்னாலே அப்பா. இப்ப திடீர்னு இவன் போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? ஆமா சார், சண்முகம் அப்படி சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. பர்னி சிஸ்டர் தான் பாவம், அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க போல. சண்முகம் போகாதன்னு சொன்னோடனே அவங்க முகமே மாறி போச்சு. ஏன் அவன் போக கூடாதுன்னு சொல்லுதா? ஏதாவது காரணம் சொன்னானமா? இதுக்கு பரணி அந்த சம்மு மேல கோவமே படலையா? சிஸ்டருக்கு கோவம் தான், ஆனா அவங்க அதை வெளியே காட்டிக்கல. இல்ல வழக்கமா 2 பேரும் கலகலன்னு பேசிட்டே இருப்பாவ. காலையில இருந்து 2 பேரும் சரியா பேசிக்கல. அம்பிட்டுதான் இல்ல இவள அமெரிக்காவுக்கு கிளப்பி விட்டுட்டு புகைச்சலை உண்டாக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இங்கே இவங்க 2 பேருக்குள்ளார புகைச்சல் ஆரம்பிச்சிடுச்சா? இது கூட எனக்கு நல்லாத்தான் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் சௌரியமாத்தான் இருக்கு. இல்லை வாத்தி, இந்த சமயத்துல தான் நீ உன் வேலைய காட்டணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரணிய பார்த்து உங்க தகுதிக்கும் திறமைக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, அமெரிக்காவில தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பரணி, உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இது வாய்ப்பு இல்ல, ஒரு பெரிய மரியாதை. அங்க போனாதான் உங்க மதிப்பும் மரியாதையும் நாளுக்கு நாடு ஒசந்துகிட்டே இருக்கணும். சும்மா அப்படி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல நான் சொன்னா அவங்க எப்படி கேட்பாங்க? சாப்பாடு எடுத்து வாயில ஊட்டத்தான் முடியும், நீ தான் முழுங்கணும். கேட்கிற மாதிரி சொல்லணும்ல. இல்ல சார், அமெரிக்கா போறது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நான் எப்படி சார் மூக்க நுழைக்க முடியும்? தப்பாயிராதா? ரத்தனாவுக்கும் உனக்கும் நடக்கிறது கூட தான் தனிப்பட்ட விஷயம். அந்த சம்முவும் பரணியும் அதுல மூக்க நுழைக்கலையா? அவங்க ஓ வாழ்க்கையில தலையிட்டாங்க, நீ அவங்க வாழ்க்கையில தலையிடு. பரணி கிட்ட நீ திரும்ப திரும்ப இந்த அமெரிக்கா விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒண்ணுல, பரணிக்குள்ளார இருக்கிற அந்த அமெரிக்க ஆசையை வச்சு அவங்க 2 பேரையும் பிரிச்சிருவோம்ல. அந்த வெறும் பைய மனசு மாறி பரணிய அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டான்னு வையே, அப்ப இவன் இந்த பிளைட் ஏறப்ப திரும்பி அவனை பார்த்து ஒரு லுக்கு விட்டு அவ கைய அப்படி அப்படி அசைப்பல்ல. அதுக்கு என்ன பேரு? பிரியா விடை. பிரியிற விடை. புரிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சா அது நடக்காம இருக்குமா? ஆனா உங்க பிளானுக்கு எதுக்கு இந்த வெங்கடேஷ் பையல பயன்படுத்துறீங்க? இல்லே சனியா, எதிரி நாட்டை பிடிக்கணும்னா ராஜா தன்னுடைய படைய வச்சு சண்டை போடுவான். அதே எதிரி நாட்டை பிரிக்கணும்னா அந்த ஊருக்குள்ளாரியே ஒரு வீக் பார்ட்டிய செலக்ட் பண்ணி அவனை வச்சே கன்ஃபியூஸ் பண்ணி பிரிச்சிடுறது. நான் சொல்லுதத இந்த வாத்தி அவன் சரியா செஞ்சாலே போதும். சம்முவும் பரணிக்குள்ளார ஒரு குழப்பத்தை பண்ணி அந்த குடும்பத்தையே பிரிச்சிடலாம்ல. பிரிக்க வைப்பேன். நீ எப்படி இங்க எப்படி? பெத்த புள்ள கண்ணு கலங்கி நிக்கும் போது இந்த முருகன் கூட அமைதியா இருப்பான். ஆனா தாய்க்காரி பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வந்த. என் சாமி, நீ எதுக்கு என் கண்ணு கலங்கணும்? நீ ஏன் நியாயத்தை சொல்லு. அது சவுந்தரபாணி எப்பேற்பட்ட கேடு கட்டுவன் நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் பழிவாங்க துடிச்சு நிக்கா. அவன் அமெரிக்காவுக்கு பரணி அனுப்புறான்னு துடிக்கா. எதுக்கு? அவளை நம்ம குடும்பத்துல இருந்து நிரந்தரமா பிரிக்கிறதுக்காகமா? அவனுடைய இந்த கெட்ட எண்ணம் புரியாம இவளும் அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும்னு ஆடுதா. அவகிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலம்மா.
நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேந்தாவ. நான் என்னத்தமா செய்ய? அந்த சௌந்தர பாண்டியோட வேலையே இப்படிதான்யா. இதே மாதிரி தானே என்னைய ஜெயிலுக்கு அனுப்பி உங்க அம்புட்டு பேரையும் என்னைய விட்டு பிரிச்சு 20 வருஷமா தவிக்க விட்டான். என்ன ஒண்ணு, என்னைய ஜெயிலுக்கு அனுப்புனா, அவன் பெத்த பொண்ண அமெரிக்காவுக்கு அனுப்புதான். ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்லையா? ஏமா, நான் என்ன சொல்லி பரணி அமெரிக்காவுக்கு போக வைக்காம தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் செய்யறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அவ படிப்புக்காக அவளை அனுப்ப வேண்டியது நியாயமா, இல்ல நம்ம குடும்பத்துக்காக அவளை தடுக்கணும்னு நினைக்கிறது சரியாண்டு? எது சரின்டே எனக்கு புரியலம்மா. நீயே சொல்லு, நான் என்னத்த செய்ய? இத பாரியா, ஒரு நாளும் என் மருமகளை நீ விட்டு கொடுத்துற கூடாது சாமி. உன்னைய விட்டுட்டு போக நீ விட்டுடவே கூடாது. என் புருஷனும் பிள்ளைங்களும் என்னைய விட்டு ஏமாந்து நின்ன மாதிரி நீ நின்னுட கூடாதியா. பரணிதான் உனக்கு புடிமானம், பரணிதான் உனக்கு அஸ்திவாரம். அவ இல்லனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா. என்ன நடந்தாலும் பரணிய நீ விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் பரணிய அமெரிக்காவுக்கு நீ அனுப்பவே கூடாது. செய்வியா? சத்தியம் பண்ணு. ஏமோ, என் உசிரே போனாலும் உன் மேல சத்தியமா சொல்லுங்க, என் உசிரே போனாலும் பரணியை நான் அமெரிக்காவுக்கு அனுப்ப மாட்டேமா. இது உன் மேல ஆன.